எங்க ம் சொல்லுமா. சாரிங்க. நான் தாண்டி சாரி சொல்லணும். எனக்கு நீ என் கூட சண்டை போட்டது கூட பெருசாக வலிக்கல. ஏன்னா நீ எப்பவும் தான் என் கூட சண்டை போட்டுட்டு இருக்க. ஆனால் அப்புறம் நீயே சமாதானம் ஆயிடுவ. ஆனால் நான் உன்னை நம்பலன்னு சொல்லிட்டல, அதான் ரொம்ப வலிக்குது. சாரிங்க. இனிமே அப்படி சொல்ல மாட்டேன். சரி விடு, பரவாயில்ல. எனக்கு ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்ணுறியா? என்ன? இனிமே என்ன சண்டை வந்தாலும் என்னை திட்டு அடி, ஆனால் இப்படி பேசாமல் மட்டும் இருக்காது. ப்ராமிஸ் பண்ணு. உங்க மேல சத்தியமா இனிமே என்ன சண்டை வந்தாலும் உங்களை திட்டுவேன், அடிப்பேன். ஆனா பேசாம மட்டும் இருக்க மாட்டேன். சாரிங்க. சரி விடு, எதுக்கு சாரி சொல்லிட்டு இருக்க? திரும்ப ஒரு கிஸ் கொடுத்தா எல்லாம் சரியாயிட போகுது. என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? இல்ல இல்ல, சும்மா சும்மா. என்ன சொன்னீங்க இப்ப சொல்லுங்க. ஏய் என்னடி, கிஸ் தானே கேட்டேன், கொடுக்க மாட்டியா? தர மாட்டேன். கொடுக்க மாட்டேன். சரி போ, அப்ப நான் கொடுக்குறேன். இங்க வேணாங்க, ரோட்ல எல்லாம் பாப்பாங்க. இங்க என்னங்க டிஸ்டர்பன்ஸ். ஏய் ப்ரொடக்ஷன் கம்பெனில இருந்து கால் பண்றாங்க, ஒரே நிமிஷம் பேசிட்டு வாங்க. ஹலோ, சொல்லுங்க பிரதர். ப்ரோ, உங்களுக்கு காசு கொடுக்குறேன்னு சொன்ன ப்ரொடியூசர் ஒரு ஏமாத்துக்காரன் ப்ரோ. கேட்கல பிரதர். ப்ரோ, அவன் எல்லார் காசையும் திருட்டு ஓட்டான் ப்ரோ. போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு ப்ரோ. அதை சொல்ல தான் கால் பண்ணேன். என்ன சொல்றீங்க? ரொம்ப நேரம் பேச முடியாது, நான் வச்சுறேன். ஏங்க என்னங்க ஆச்சு? ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்குல்ல, அது ஒரு ஃப்ராடு கம்பெனியாமா. அந்த ப்ரொடியூசர் காசு எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடிட்டானா. சரி விடுங்க, இதுக்கா போய் அழுதுட்டு இருக்கீங்க? என்னடி இதுக்கா போயின்னு கேட்குற? இது எவ்வளோ கஷ்டப்பட்டு கிடைச்சது உனக்கு தெரியும்ல. சரி விடுங்க, ஃபீல் பண்ணாதீங்க, பார்த்துக்கலாம். உனக்கு தெரியாது, ப்ரொடக்ஷன் கம்பெனி கிடைக்கிறதுலாம் அவ்வளோ ஈஸி இல்லை. சரி சரி, ஒன்றும் இல்லை, ஃபீல் பண்ணாதீங்க. ஃபீல் பண்ணாதீங்க, பார்த்துக்கலாம். நாளைக்கு காலைல ஃப்ரெஷ்ஷாக இருந்து ஏதாவது ஒன்று யோசிப்போம்.